வணக்கம் சகோதர சகோதரிகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி கடியப்பட்டணம் ஊரில் இருக்கக்கூடிய அழகிய புனித அந்தோணியார் ஆலயம்தான். இந்த கடியப்பட்டணம் ஊர் நாகர்கோவிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான கடற்கரை கிராமம். இந்த கிராமத்தில் மீன் பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பிரதான தொழிலாக இந்த மக்களுக்கு இருக்கின்றது. இந்த அழகான கடியப்பட்டினம் ஊரில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு பேராலயம் தான் புனித அந்தோணியார் ஆலயம். வாங்க பார்க்கலாம். நல்லா கொழு கொழுன்னு எல்லா வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா தென்னை மரங்களாக தான் நிறையா பார்க்க முடிஞ்சுது. அநேக வீடுகளில் அந்த பின்புறத்துலேயும் சரி முன்புறத்துலேயும் சரி தென்னை மரங்களாக நட்டியிருக்கிறாங்க. எப்படி நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் மற்ற மரங்கள்லாம் இருக்குமோ அதே மாதிரி வீட்டுக்கு வீடு இங்கே தென்னை மரம் கண்டிப்பாக இருக்கின்றது அப்படி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய வீடுகளில் தென்னை மரங்களை நம்ம காண முடிந்தது. இங்கே பாருங்கள், இதுதான் புனித அந்தோணியார் ஆலயம். கடியப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான ஆலயம் இதுதான். இந்த ஊரில் ராயப்பர் சின்னப்பர்னு சொல்லி தனியாக ஒரு ஊர்கோவில் இருக்குது. அதுதான் ஒரு பிரதானமான ஆலயம். அந்த ஆலயத்திற்கு மிக அருகாமையில் தான் இந்த ஆலயம் இருக்கின்றது. இந்த ஆலயம் கட்டுவதற்கு முன்பாக முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் ஒரு அந்தோணியார் கெபி தான் இருந்திருக்கு இந்த இடத்துல. அந்த கெபி நாளடைவில் பல வருடங்களுக்கு பிறகு ரொம்ப பழுதடைந்து போனதுனால அதை பழுது பார்ப்பதை விட இந்த இடத்துல புனித அந்தோணியாருக்கென்று ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் கட்டலாமே அப்படின்னு சொல்லி இந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி இந்த அழகான ஆலயத்தை கட்டியிருக்கிறாங்க. இந்த ஆலயத்திற்குள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மை பார்க்க வைப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித அந்தோணியாருடைய சுமார் 20 அடி உயரமுள்ள இந்த சுரூபம் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த தென் தமிழகத்தில் இவ்வளோ உயரமான ஒரு சுரூபம் அந்தோணியாருக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்படி சொன்னால் அது கடியப்பட்டினம் ஊரில் தான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஊரில், அதாவது தென் மாவட்டங்களில் நான் சொல்கிறேன், தென் மாவட்டங்களில் வேறு ஏதாவது ஊரில் இதை விட உயரமான சுரூபம் அந்தோணியாருக்கு வைக்கப்பட்டிருந்தால் அதை கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்துங்க. பாருங்கள் எவ்வளோ உயரமான ஒரு சுரூபம் பார்த்தீங்களா. அப்படி எங்கேயுமே நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. முதல் முறையாக அந்த கடியப்பட்டினம் கிராமத்தில் தான் பார்க்கின்றேன் நண்பர்களே. ஆலய வளாகத்தை பாருங்கள், ஃபுல்லாக கடற்கரை மணல் தான். இந்த ஆலயத்தை ஒட்டி தான் கடலே இருக்குது. நீங்கள் இதுலேருந்து பார்த்தாலே தெரியும், அழகான அந்த கடல் இந்த ஆலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட் எலிவேஷன்லாம் எவ்வளோ அழகான ஒரு எலிவேஷனாக பண்ணியிருக்கிறாங்க. நல்ல ஒரு டிசைன், அழகான ஒரு கலர் காம்பினேஷனில் ரொம்ப அற்புதமாக கட்டப்பட்டிருக்கின்றது கடியப்பட்டினம் ஊரில் இருக்கக்கூடிய புனித அந்தோணியார் ஆலயம். பாருங்கள், இந்த வாசல் கதவுகளெல்லாம் அழகான வேலைப்பாடு பண்ணியிருக்கிறாங்க. கார்வின் ஒர்க்கு அப்படி இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு உள்ளே நாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாசல்லையே ஒரு உணவு வைத்து, அதாவது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்சல்லாம் பண்ணி ஒரு சின்ன சின்ன பாக்ஸில் வச்சு உணவு வங்கி அப்படின்னு ஒரு குறிப்பிட்டு இதற்குள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த ஊரில் நிறையா விழாக்கள், அதாவது திருமண வைபவங்களோ இல்லை ஒரு புதுநன்மை ஃபங்க்ஷனோ எது நடந்தாலும் சரி, அங்கே இருந்து சாப்பாடுகளை அழகாக அந்த பார்சல் பண்ணி, இது மீத உணவு கிடையாது, அந்த சுப வைபவங்கள் நடக்கக்கூடிய வீடுகள்லேருந்து இதை முதல்ல அழகாக பார்சல் பண்ணி இங்கே கொண்டு வச்சிடுறாங்க. இந்த முடியாதவங்க, உணவுக்கு கஷ்டப்படுறவங்க, முதியோர்கள்,
அவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அருமையான ஒரு ஏற்பாடை இந்த ஊரில் பண்ணியிருக்கிறத பார்க்க முடிந்தது. நான் இந்த கடற்கரை கிராமங்களில் நிறையா ஊர்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன் நண்பர்களே. ஆனால் எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பாக இந்த உணவு வங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நான் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயம். என்ன சொல்லுவாங்க இல்லையா, தானத்திலே சிறந்த தானம் வந்து அன்னதானம். அந்த வகையில் பசியுற்றோர்களுக்காக இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சிருக்கிற இந்த ஊர் மக்களையும் இந்த பங்கு தந்தையும் வந்து கண்டிப்பாக நம்ம இந்த தருணத்தில் ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அவர்களுக்கு நாம் தெரிவித்தே ஆக வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். உணவுகளில் வந்து எந்த ஒரு தூசி குப்பையும் வந்து பேரவிடாங்கிறதுக்காக அழகாக ஒரு கண்ணாடியான ஒரு சிறிய ஒரு விஷயம் ரெடி பண்ணி அதுக்குள்ளே தான் வச்சுருக்கிறாங்க. உணவு வங்கி அப்படி சொல்லி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறாங்கல்ல. கண்டிப்பாக வாழ்த்து தெரிவித்தாகணும். இங்கே பாருங்கள், புனித இந்த அந்தோனியாருடைய ஆலயம் வந்து 26/1/2011 வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. பார்த்தீங்களா, மேதகாயர் பீட்டர் ரெமிஜியூஸ் அவர் வந்து 30/12/2014 வந்து இதை அர்ச்சிப்பு பண்ணியிருக்கிறாங்க. பாருங்கள், பங்கு தந்தையாக இருந்தவர் லீ செல்வராஜ் அவர்கள். ஸோ அனைவருக்கும் மீண்டுமாக ஒரு தடவை நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வாங்க ஆலயத்திற்கு உள்ளே போய் நம்ம பார்ப்போம். என்ன ஒரு பிரம்மாண்டமான அழகான ஒரு ஆலயம் பாருங்களேன். அதாவது இந்த ஊரில் ஏற்கனவே ராயப்பர் சின்னப்பருக்கு வந்து ஒரு அருமையான ஆலயம், அது ரொம்ப பாரம்பரியமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை பற்றிய வீடியோ நான் அப்புறமா உங்களுக்கு கண்டிப்பாக தர்றேன். ஆனால் அந்த ஆலயம் இருக்கக்கூடிய இந்த ஊர்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சுமார் ஒரு 200 அடிக்கில் தான் இருக்கும் இந்த ஆலயம் இருக்குது. அதை மிக பிரம்மாண்டமாக புனித அந்தோனியாருக்கென்று இது கட்டியிருக்கிறாங்க. மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஸ்தலமாக, நிறைய அற்புதங்கள் நடந்த ஒரு இடமா வந்து இந்த இடத்த சொல்கிறாங்க நண்பர்களே. நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ஆலயத்திற்கு வந்து பாருங்கள், அனைத்து அற்புதங்களையும் நீங்கள் உணர்வீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள்லாம். இந்த ஆலய பீடத்தை பாருங்களேன், எவ்வளோ அழகான மர வேலைப்பாடுகளோடு ரொம்ப அழகாக புனிதர் பக்கத்தில் பாருங்கள், நம்ம மாதாவுடைய அருமையான ஒரு சொரூபம் வச்சுருக்கிறாங்க. நற்கருணை பேழைக்கு 2 புறம் பாருங்கள் சமணசுக்கள்லாம் அப்படி காவல் இருப்பது போன்று அழகான ஒரு வடிவமைப்பாக இந்த ஆலயத்தை இந்த மக்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். பாருங்கள் நண்பர்களே, இந்த மேலே பாருங்கள், அப்படி இந்த பரிசுத்த ஆவியினுடைய இறக்கை முழுவதுமாக விரிந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஓவியம் அந்த பேக்ரவுண்ட் வந்து பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அந்த பீடத்துக்கு மேலே பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், நற்கருணை பேழையும் ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த வுட் ஒர்க்கு நிறையா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், பீடத்தை சுற்றி மர வேலைப்பாடுகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். ஈஸ்டர் டைமில் போனதுனால அந்த உயிர்த்த ஆண்டவருடைய சொரூபமும் நாம் அங்கே காண முடிந்தது. இங்கே பாருங்கள், புனிதர் தேவசகாயம் பிள்ளைக்கு ஒரு அருமையான ஒரு சொரூபம் ஆலயத்திற்கு உள்ளே வைத்திருந்ததையும் நாம் காண முடிந்தது நண்பர்களே. நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே புனிதர் தேவசகாயம் பிள்ளையை யாராலும் வந்து மறக்கவே முடியாது, அப்படி தானே? நிறைய ஆலயங்களில் அவருடைய சுரூபத்தான் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த வகையில் இந்த புனித அந்தோனியார் ஆலயத்திலும் அவருக்கென்று ஒரு தனியாக ஒரு சுரூபம் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இந்த வாசகம் வாசிக்கிற அந்த ஸ்டாண்டு பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு மர வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா நண்பர்களே, ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்கள், சகாய மாதாவுக்கென்று ஒரு அருமையான சொரூபம் ஆலயத்தில் வைத்திருக்கின்றார்கள். இந்த அழகான கடற்கரை கிராமங்களில் அற்புதமான தேவாலயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் புனித அந்தோனியாருக்கான இந்த ஆலயத்தை நீங்கள் மறக்காமல் வந்து பாருங்கள்.
நீங்கள் குளச்சல், முட்டம் இந்த மாதிரியான பகுதிகளுக்கு நீங்கள் திருத்தலங்களை பார்க்க வருகை தரும் பொழுது கடியப்பட்டினம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் விசாரிச்சுட்டு அங்கே போயிட்டு, அங்கே 2 ஆலயங்கள் இருக்குது. சின்னப்பர் ராயப்பருக்கு என்ற ஒரு ஆலயம், அதே மாதிரி புனித அந்தோனியாருக்கான இந்த பிரத்யேகமான ஆலயத்தையும் வந்து பாருங்கள். இந்த ஆலயத்தை வந்து கட்டுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேவைப்பட்டிருக்கா. இப்போ கட்டுமான பணிகளுக்கு தண்ணீர் தேவைப்படும் பொழுது திடீர்னு ஒரு நீரூற்று வந்து இந்த ஆலயத்தினுடைய பின்பகுதியில் ஒரு பகுதியிலேருந்து வந்திருக்குது. சுத்தமான ஒரு நீராக, நன்னீராக கடலை ஒட்டி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா கடல் இங்கேருந்து ஒரு 10 மீட்டர் தொலைவில் தான் இருக்கும். இந்த ஆலயத்துலேருந்து ஒரு 10 மீட்டர் 20 மீட்டருக்குள்ள தான் இருக்கும் அதிகபட்சமாக. ஆனால் அந்த இடத்துல ஒரு அற்புதமான நீரூற்று தோன்றி அந்த தண்ணீரை முழுவதுமாக பயன்படுத்தி இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்கிறாங்க. அந்த அற்புதமான கிணறு இந்த ஆலயத்தினுடைய பின்புறத்தில் தான் இருக்குது. நீங்கள் போகும்போது மறக்காமல் இந்த ஆலயத்தினுடைய பின்புறத்தில் போயிட்டு அந்த அற்புத கிணறு, தூய அந்தோனியாரின் அற்புத கிணறு அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து பாருங்கள், இந்த கிணற்றில் எழுதியிருக்கிறாங்க. அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம். அதில் பாருங்கள் என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, குடிப்பதற்கும் நோயாளிகள் குளிப்பதற்கும் மட்டும் பயன்படுத்தவும், புனித நீரை வீணாக்காதீர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. நிறைய நோயினால் பாதிக்கப்பட்டவங்க அவங்கெல்லாம் வந்து இந்த கிணற்றில் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து தண்ணீரை எடுத்து தங்களுடைய மேலில் வந்து தெளித்துக்கிறாங்க, குளிச்சுக்கிறாங்க. அநேக நோய்களை எல்லாம் அந்தோனியார் மூலமாக விரட்டடிக்கப்படுகின்றது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை வைத்து அநேக மக்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்கின்றார்கள். பாருங்கள், திருமறை பொருட்கள் வைப்பதற்கென்று ஒரு சின்ன இடம் அங்கே ஒதுக்கி இருக்கிறாங்க. அங்கே கடியப்பட்டினம் புனித அந்தோனியாருடைய புகைப்படங்கள், அதே மாதிரி சொரூபங்கள், அப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய ஜபமாலை, கையில் போடக்கூடிய மோதிரங்கள் சொல்லி எல்லாமே அதில் வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், இந்த ஆலயத்துக்குள்ளே வரும்போது என்ன அருமையான ஒரு சொரூபம் பார்த்திங்களா நண்பர்களே. எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அந்த 20 அடி உயர புனித அந்தோனியாரின் சொரூபம். நீங்கள் மறக்காமல் இந்த ஆலயத்திற்கு வாங்க. இந்த ஆலயத்திற்கு நீங்கள் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாகர்கோவில் வந்துட்டிங்கன்னா, நாகர்கோவிலேருந்து கடியப்பட்டினம், அதாவது குளச்சல் இந்த மாதிரியான ஏரியாக்களுக்கு போகக்கூடிய பேருந்துகள் ஏறினீங்கன்னா கடியப்பட்டினத்துக்கு நீங்கள் சுலபமாக வரலாம். நாகர்கோவிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளாகத்தான் இந்த கடியப்பட்டினம் ஊர் இருக்கின்றது நண்பர்களே. நீங்கள் தவக்கால பயணமாகவோ அல்லது நிறைய ஆலயங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு இதில், அது வந்து பீச் ரோட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஆலயங்களை வரிசையாக நீங்கள் பார்த்துட்டு வரும்போது மறக்காமல் கடியப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த புனித அந்தோனியார் ஆலயத்தையும் நீங்கள் தரிசித்து செல்லுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா எங்களுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கு சொந்தமான உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ஆர். ஜூடு. வணக்கம் அன்புள்ளங்களே.